இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதில் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள், தானியேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தானியேலை குறித்து இங்கே வேதத்திலே சில காரியங்கள் இங்கே தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை குறித்து வேதத்திலே சில காரியங்கள் இங்கே தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின அதிகாரங்களிலே தானியேலை குறித்து இங்கே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவித்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற 20ஆம் வசனம், நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவித்தார்கள் இல்லாமல் குமாரத்திகளும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இங்க சொல்றாரு, தானியேலை குறித்து சொல்றாரு. அவர் யாரா? தங்கள் ஆத்துமாவை நீதியினாலே தங்கள் ஆத்துமாவை தப்புவித்தவர்கள். அங்க அந்நிய தேசத்துல அவர் நீதியினால, கிட்டத்தட்ட அவர் நீதிமான், ஹேஸ் ரைச்சஸ் மேன். ஏன்னா அந்நிய தேசத்தில் தன்னை பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீட்டுப்படுத்தலை, தெய்வத்திற்கு முன்பதாக உண்மையாய் வாழ்ந்தார், உண்மையாய் நடந்தார். ஆகவே வேதத்திலே அவரை குறித்து நீதிமான் என்கிற பெயர் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தானியேலை குறித்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எசேக்கியேலுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். ஏன்னா இங்கே தானியேலை குறித்து சொல்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நீதிமான் என்று சொல்லி அவர் பெயர் பெற்றிருக்கிறார். இதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் 28ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அங்கேயும் இதே தானியேலை குறித்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்திலே இதே தானியேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். தானியேலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் ஞானவான். தானியேல் ஞானவான், அவன் ஒரு ஞானியா இருக்கிறதுனால தான் நேபுகாத்நேச்சார் கல்தயரின் ஜோசியரின் குறி சொல்லுகிறவர்கள் மேலாக தானியேலை உயர்த்தி வைத்தான். புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தானியேலை குறித்து இங்கே புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் மிகவும் தெளிவாக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தானியேலை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினால தானியேல் சிங்கத்தின் வாயை கூட அடைக்கிறார். என் கர்த்தரை விசுவாசித்தார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், நான் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் பெரியவர், அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிச்சதுனால, ஆண்டவரை நம்பினதுனால அங்கே ஆண்டவர் அவரை விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும், தப்புவிக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, சிங்கத்தின் வாயை விசுவாசத்தினாலே அடைத்த ஒரு தெய்வ மனிதர் இந்த தானியேல். இங்கே நேபுகாத்நேச்சார் கண்ட ஒரு தரிசனம் அல்லது சொப்பனம். அதிலே முதலாவது அங்கே தலை பொன் தலை, அது சிங்கத்துக்கு ஒப்பீடு இருக்கிறது. அது என்ன அரசு அப்படின்னா பாபிலோனிய பேரரசு. அது
பொன் தலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவுக்கு முன் 605 535 வரைக்கும் இந்த உலகத்தை ஆட்சி செய்தது. அடுத்து மேதிக பெர்ஷிய பேரரசு. இது வெள்ளி மார்பு புயம் கரடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அரசாட்சி கிறிஸ்துவுக்கு முன் 530 331 வரை. அடுத்தது கிரேக்க பேரரசு, வெங்கல வயிறு. இது சிவிங்கிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுத்தை அல்லது சிவிங்கிக்கு இது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் கிமு 331 146 வரைக்கும். ரோம பேரரசு, இரும்பு கால், இரும்பும் களிமண்ணும் நிறைந்த பாதமுமாக இருக்கிறது பாருங்க, கடைசி. இது கிறிஸ்துவுக்கு முன் 146 இந்த அரசாட்சி தொடங்குகிறது. கடைசியாக கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அதன் மீது மோதினது. அந்த பெரிய சிலை வந்து விழுந்து விடுகிறதாக நேபுகாத்நேச்சார் காண்கிறார். இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி இதான் இந்த உலகத்தினுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அவர் அரசாட்சி செய்ய போகிற 1000 வருஷ அரசாட்சி. அடுத்த தானியேல் 70 வாரங்கள் 70 வாரங்கள் ஆகிய 70 வாரங்களை பிரித்து ஒரு தரிசனத்தை காண்பார். வேதத்திலிருந்து நம்ம தெளிவாக பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாட்களில் நாம் பார்க்கலாம். அது 490 ஆண்டுகளாக அது கணக்கிடப்படுகிறது. 70 வாரத்தின் தொடக்கம் எருசலேம் திரும்ப கட்டப்பட்டுச்சு. கிமு 445 அது திரும்ப கட்டப்படுகிறது. அடுத்தாப்புல கிமு 396 அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு மல்கியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் கிபி 30-32 மேசியா பிரபுவாக வந்து சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது. எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுகிறது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. 70ஆம் வாரத்தின் முடிவிலே உபத்திரவத்தின் ஆண்டுகள், அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, உபத்திரவத்தின் ஆண்டுகள். இது குறித்தும் தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தொடர்ச்சியாக நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. நம் தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய மகத்துவமான வலிமையான கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. இதை ஸ்பான்சர் பண்ணுகிற தேவ மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளி வழி நடத்தும், அவர்களை உயர்த்தியருளும். ஆண்டவரே, மகிமை டிவியை நடத்துகிற அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய தாசனை காத்துக்கொள்வீராக. தேவைகளை பரலோகத்தை சந்தித்துக் கொடுக்கிற ஆண்டவர் சந்தித்துக் கொள். வழி நடத்துகிற கர்த்தருடைய மாறாத பலமையான மகத்துவமான பெரிய உன்னதமான கரம் வழி நடத்தி பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.